சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் சமூக வலைதளங்களில் அதிகப்படியான நேரத்தை செலவிடுகிறார்கள். இப்படி சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகும் பொழுது உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படும் என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. சமூக வலைதளங்களை ஒரு நாள் கூட பார்க்காமல் இருக்க முடியவில்லையா? சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவழிப்பவரா நீங்கள்? அடிக்கடி ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருப்பவர்களா? அப்படியானால் பிரெயின் ராட் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என கூறப்படுகின்றது. பிரெயின் ராட் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் மனநலம் அல்லது அறிவு சார்ந்த தன்மை பாதிக்கப்படும் நிலைமை. தேவையற்ற விஷயங்களை அதிகமாக பார்ப்பதன் விளைவாக ஏற்படும் நிலை. இந்த பிரெயின் ராட் என்ற வார்த்தை இணையம் உருவாகுவதற்கு முன்பே பயன்பாட்டில் இருந்துள்ளது. அதிகப்படியான வீடியோக்களை பார்ப்பதும் அடிக்கடி சமூக ஊடகங்களில் சென்று அதிக நேரம் செலவழிப்பதும் என அதிகப்படியான டிஜிட்டல் மீடியாவின் பயன்பாடுகளை பிரெயின் ராட் என்று அழைக்கின்றோம். எந்தவித பயனுமற்ற விடயங்களை பார்ப்பது என்பது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. இதனால் மன அழுத்தம், கோபம், ஹோர்மோன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை, குறிப்பாக படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் கவனச்சிதறல் அதிகரிக்கும். தூக்கம் கெட்டுவிடும். தூக்கம் கெடுவதால் பல நோய்களுக்கு வழிவகுக்கும். இப்படி வலைத்தளங்களுக்கு அடிமையாவதால் சமூகத்துடன் ஒத்து வாழாமல் தனிமையை விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள். உடல் சோர்வையும் மன சோர்வையும் ஏற்படுத்தும். இதிலிருந்து வெளிவர முயல வேண்டும். இதனை டிஜிட்டல் டிடாக்ஸ் என்று சொல்வார்கள். இவ்வாறு அதிகப்படியான உபயோகத்திலிருந்து வெளிவர முதலில் பெற்றோர்கள் ஆன்லைனில் நிறைய நேரம் செலவிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு அர்த்தமற்ற பயனற்ற விடயங்களை பார்ப்பதால் எவ்வளவு காலம் விரயம் ஏற்படும் என்பதை புரிய வைக்க வேண்டும். இதனால் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். இதிலிருந்து விடுபட நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, நீச்சல் போன்ற ஆரோக்கியமான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளிடம் செல்போன் கொடுக்கும் பெற்றோரா நீங்கள்? தயவு செய்து இந்த நடைமுறையை மாற்றிவிடுங்கள். சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை குறைத்துக் கொண்டு நண்பர்களுடன் விளையாடுவது, நல்ல புத்தகங்களை படிப்பது, புது புது விடயங்களை கற்றுக்கொள்வது என நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டால் இதன் பயன்பாடு வெகுவாக குறையும். பொழுதுபோக்காக பயன்படுத்தாமல் தேவைக்கேற்ப மட்டும் பயன்படுத்த வேண்டும். உலகில் எவ்வளவோ விடயங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பழகுவதற்கும் இருக்க பயனற்ற ஒன்றிற்காக நேரத்தை செலவிடுவது சமுதாய சீரழிவுக்கு வழிவகுக்கும். உண்மையில் பிரெயின் ராட் என்னும் ஒரு பாதிப்பு இருப்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்றாலும் தேவையற்ற தகவல்களை சமூக வலைத்தளம் மூலம் பார்க்க நேரும் பொழுது மனச்சோர்வு, கவனச்சிதறல் மற்றும் உடல் சோர்வு அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது இளம் தலைமுறையின் வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கும். சவால் மிக்க ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் சமூகத்தின் போக்கையே மாற்றிவிடும். பயனற்ற இந்த மாதிரியான விடயங்களில் கவனம் செலுத்துவது தேவையற்றது என்பதை உணர்ந்து ஆக்கப்பூர்வமான விடயங்களில் ஈடுபடுவதே தனிநபர் மற்றும் சமுதாய முன்னேற்றிற்கு வழிவகுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.